Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see future continuous tense. நம்ம கொஞ்ச நாளா நம்ம கிளாஸ்ல வந்து tense பார்த்துட்டு இருக்கோம். Tenseனா என்ன? Time of action. நம்ம செய்யற ஒரு செயலுடைய காலத்தை குறிப்பது தான் என்னது? Tense. நம்ம செய்யற ஒரு ஆக்ஷனுடைய டைம். எந்த டைமில் அது நடந்திருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸில் நடந்திருக்கா, பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கா, அதாவது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா அப்படின்னு சொல்கிறது தான் டென்ஸ். டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். இன் ஷார்ட் டென்ஸ்னால் என்ன? டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ டென்ஸை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். 3 மெயின் டைப்ஸ்: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது இப்போ நடந்துகிட்ருக்க விஷயங்கள், அதாவது நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ்ன்றது இறந்த காலம், நடந்து முடிஞ்சது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் கூட அது என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றது வருங்காலத்தில் நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இப்போ நடக்குது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். அதுதான் நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம். இந்த 3 டென்ஸில் ஒவ்வொரு டென்ஸ்லையும் 4 சப்டிவிஷன் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் 4, பாஸ்ட் டென்ஸில் 4, ஃப்யூச்சர் டென்ஸில் 4, மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷ் கிராமரில். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் என்னது? டென்ஸ். ஓகே, இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். வருங்காலத்தை பற்றி சொல்கிறது. நம்ம எதனா ஒரு பிளான் போடுறோம், இல்லைன்னா நம்மளுடைய கோல்ஸை பற்றி சொல்கிறது, நம்மளுடைய பிளானிங், நம்மளுடைய ஷெடியூல், இதெல்லாம் பற்றி சொல்ல போகிறது தான் என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். அதில் ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம என்ன பார்த்துட்டோம்? சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்துட்டோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் என்னன்றதும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸுடைய யூசேஜ், எங்கெங்கெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம சொல்லும்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்லணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். டென்ஸில் வந்து சிம்பிள் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுதான் மாறுது. ஆனால் நீங்கள் வந்து போடும்போது என்ன போடுவீங்க? சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படி தான் போட போகிறோம். ஸோ இந்த டென்ஸ் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் டென்சஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சினாலே கிராமரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜை வந்து நீங்கள் தாண்டி வரீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூசேஜ் ஆஃப் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோன்றது தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூசேஜ்: டு டிஸ்கிரைப் interrupted actions in the future. To describe interrupted actions in the future. வருங்காலத்தில் நடக்க போகிற இன்டரப்டட் ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அதை பற்றி விளக்கமாக சொல்கிறது. அதாவது when you come tomorrow they will be playing tennis. நீ நாளைக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? they will be playing tennis. அவங்க டென்னிஸ் விளையாடி கொண்டு இருப்பார்கள். நாளைக்கு நீ வரும்போது அவங்க டென்னிஸ் விளையாடி கொண்டு இருப்பார்கள். அதுதான் என்னது? interrupted action. To describe uninterrupted actions. Okay, next, to express action in progress at a specific time in the future. So specific time, அதாவது வருங்காலத்தில், ஃப்யூச்சர்ன்றது நாளைக்கு, நாளன்னைக்கு, இல்லை அடுத்த 1 hour கழிச்சு, இது கூட அதுதான் ஃப்யூச்சர் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தான் என்னது? ப்ரெசண்ட். அடுத்த 1 hour கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்றதே இதில் தான் வரும், ஃப்யூச்சரில் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், at 10 o'clock, at 12 o'clock, at 1 o'clock அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில், இந்த டைமில் இது நடக்க போகுது, இது நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும் என்னது தான்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, டு எக்ஸ்ப்ரெஸ் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் தி ஃப்யூச்சர். அட் 12 o'clock tomorrow, at 12 o'clock we will be having lunch at school. நாளைக்கு 12 மணிக்கு ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருப்போம்? we will be having our lunch. நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம், மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க? இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை டினோட் பண்ணி ஃப்யூச்சரில், அதாவது ஃப்யூச்சர்ன்றது இங்கே என்னது? ஃப்யூச்சர். டுமாரோ, நாளை அப்படின்னு சொல்கிறது என்னது? ஃப்யூச்சர். நாளைக்கு 12 மணிக்கு ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ நாளைக்கு 12 மணிக்குன்னு அந்த ஸ்பெசிஃபிக் டைமை இங்கே டினோட் பண்ணுறதுனால நம்ம இந்த சென்டென்ஸை வந்து எதில் எழுதுகிறோம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் டு டிஸ்கிரைப் இன்டரப்டட் ஆக்ஷன்ஸ் இன் த ஃப்யூச்சர், டு எக்ஸ்ப்ரெஸ் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் தி ஃப்யூச்சர். இது ரெண்டும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, to refer to actions that are happening now and expected to continue in the
ஃப்யூச்சர். அதாவது சில விஷயங்கள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கோம், ஓகேவா? இப்போ நடந்துகிட்ருக்கோம், அதே விஷயங்கள் ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஓகேவா? அதுதான் இப்போ அடுத்தது. டு ரெஃபர் டு ஆக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக? பூமியுடைய வெப்பநிலை வந்து அதிகமாகுவதுனால நம்மளுக்கு ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் குளோபல் வார்மிங் சொல்கிறோம். இப்போ இந்த குளோபல் வார்மிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போது அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் இது என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி விஷயம் இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் ஃப்யூச்சர்லேயும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி டன். ஃப்யூச்சர்லேயும் அது என்ன ஆகும்? இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கண்டினியூ ஆகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லும்போது அது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி sea levels will still be rising in 20 years. இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆகிட்டுருக்கு, கிளேஷியர்ஸ் ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆகிட்டுருக்கறதுனால sea levels வந்து என்ன ஆகிட்டுருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மெரினா பீச்சே எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம பார்த்த லெவல் இப்போ கிடையாது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ ப்ரெசென்ட்டில் பாஸ்ட் டென்ஸில் நடந்தது, இப்போவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃப்யூச்சர்லேயும் அது என்ன ஆகும்? ஸ்டில் இட் வில் பி கோயிங் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஃப்யூச்சர்லேயும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம எதில் சொல்லணும்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? டு ஆஸ்க் ஏ கொஸ்டின் பொலைட்லி அபவுட் த ஃப்யூச்சர். ஒருத்தரை வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், ரொம்ப பொலைட்டாக ரொம்ப தாழ்மையோட ஒருத்தரை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஃப்யூச்சரில் இது பண்ணுவியா, இந்த மாதிரி நடக்குமா, இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட ஒருத்தரை ஃப்யூச்சரில் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதையும் நம்ம எதில் கேட்போம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வில் யூ பி பிரிங்கிங் யுவர் ஃப்ரெண்ட் டு த பார்ட்டி டு நைட். இன்றைக்கி ராத்திரி நடக்க போகிற ஃப்ரெண்டுக்கு உன்னோடைய ஃப்ரெண்டையும் நீ கூட்டிகிட்டு வருவியா உன் கூட அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே. டு எம்ஃபசைஸ் ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். எம்ஃபசைஸ்னால் ரொம்ப அழுத்தி சொல்கிறது. ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம், இந்த மாதிரி பண்ணணும், அடுத்த வாரம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதை ரொம்ப அழுத்தமாக சொல்லி அதை கரெக்டாக பண்ணுறது, அதுதான் என்னது? டு எம்ஃபசைஸ் ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். ஹீ வில் பி கம்மிங் டு விசிட் அஸ் நெக்ஸ்ட் வீக். அவன் வந்து என்னை பார்க்குறதுக்காக நெக்ஸ்ட் வீக் வருவான் அப்படின்னு சொல்கிறது என்னது? எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம், கண்டிப்பாக அவன் வந்து வருவான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. டு டிஸ்கிரைப் அட்மாஸ்பியர் இன் த ஃப்யூச்சர். வென் ஐ arrive at the party, everybody will be celebrating, some will be dancing. To describe atmosphere in the future. இங்கே அட்மாஸ்பியர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழல். ஒரு பார்ட்டி நடக்குது அப்படின்னா அந்த பார்ட்டியில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, இல்லைனா சிலர் வந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு பார்ட்டின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ நான் அந்த பார்ட்டிக்கு நாளைக்கு வரும்போது அங்கே என்ன நடந்துகிட்ருக்கோம்? சிலர்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க, சிலர் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு விஷயம் நாளைக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தில் இருக்க ஒரு செயலில் இருக்க ஒரு சூழல், அந்த சூழ்நிலையை பற்றி சொல்கிறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் parallel actions or series of parallel actions in the future. parallel actionsனால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயம் நம்ம இன்னொரு வேலையிலே கவனம் செலுத்து. இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது எனக்கு எதனா ஒரு மியூசிக் கேட்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன், பட் அட் த சேம் டைம் ஐ வில் ஹியர் த மியூசிக் ஆல்சோ. ஸோ parallel actions, இதுதான் parallel actions. ஸோ parallel actions ஃப்யூச்சரில் நடக்க போகிற சீரீஸ் ஆஃப் parallel actions. சீரீஸ்னால் கண்டினியூஸ் செயின், கண்டினியூஸாக நடக்க போகிற ஒரு parallel actionsஸை பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை parallel actions இந்த ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். she will be watching TV and he will be cooking dinner. அவள் டிவி பார்த்துட்ருப்பா, அதே சமயம் அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான்? அதே டைமில் சமையல் பண்ணிகிட்ருப்பான், குக்கிங் டின்னர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம், அதோடைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுடைய யூசேஜ் என்னென்ன? டு டிஸ்கிரைப் இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர், டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அட் ஏ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த ஃப்யூச்சர், to refer to actions that are happening now and expected to continue in the future, to ask a question politely about the future, to emphasize future plans and intentions,
to describe atmosphere in the future, to express parallel actions or serial of parallel actions in the future. So future continuous tense usageல எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.